அண்ணாமலையை எனக்கு தெரிஞ்சு உதயகுமார் அவர்கள் அடிச்சது போல வேறு ஒரு அதிமுக காரங்க அடிச்சிருக்கவே மாட்டாங்க. நாங்க கீழடி எங்கள் தாய்மடின்னு போராடுறோம், நீ மோடி மடி தான் எங்க தகப்ப மடின்னு படுத்திருக்கியா? நீ யார்டா என்ன பேசுறதுக்கு? உனக்கு வயிறு எரியுதா? அதான் போட்டிருக்கியா? தமிழ்நாட்டுக்குள்ள நீ நடக்க முடியாது பாத்துக்க. பழமை, நம்முடைய தொன்மை, நம்முடைய நாகரிகம், நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற அறிவியல் நுட்பத்தோடு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆதாரங்களோடு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு கூட இவங்க காசு செலவழிக்க மாட்டாங்களே. அன்னைக்கு நான் யோசிச்சிருக்கேன். வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல தாங்க இந்த கூத்தெல்லாம் நடக்கும். முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சரா இருந்த ஆர்பி உதயகுமார் அவர்களை சுத்து போட்டிருக்கு பத்திரிகையாளர்கள். தெரிச்சு ஓடி இருக்காரு, பின்னங்கால் பிடரில் அடிக்க. உசுர் பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ற லெவலுக்கு அவரு நொந்து நூடுல்ஸ் ஆகி தெரிச்சு ஓடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அதிமுகவுல பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க. அதுல ஒண்ணு இவர் உதயகுமார், இன்னொருத்தர் ஜெயக்குமார் அண்ணன். இந்த 2 பேர் தான் பத்திரிகையாளர்கள் ஜம்முன்னு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவரே தெரிச்சு ஓடுறாருன்னா நிலைமை மோசமா போச்சுன்னு அர்த்தம், நிலைமை ரொம்ப கேவலமா போச்சுன்னு அர்த்தம். எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறாரு? உசுரை காப்பாத்தினா போதும்டான்னு ஓடுறாரு அப்படின்னு பார்த்தா, முருகர் மாநாட்டுல திராவிடத்தையும் பேரறிஞர் அண்ணாவையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் இழிவுபடுத்தினத இந்த கும்பல் பட்டு வேட்டி கட்டிட்டு போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துச்சு. அதை தான் வச்சு பத்திரிகையாளர்கள் செய்யறாங்க. இந்த கும்பல் ஓடி ஒழியுது. அண்ணன் உதயகுமார்லாம் அப்படி பேசுவாருங்க. அண்ணாமலையை எனக்கு தெரிஞ்சு உதயகுமார் அவர்கள் அடிச்சது போல வேறு ஒரு அதிமுக காரங்க அடிச்சிருக்கவே மாட்டாங்க. வச்சு அடிச்சாரு. அதுலயும் அண்ணாமலையெல்லாம் நீ என்னையா லேகியமா விக்கிற, லேகிய விக்கிற மாதிரி பேசுறான்னு ஆக்ட் பண்ணியே காமிச்சாரு. அண்ணாமலை அந்த அளவுக்கு அடிச்சாரு, கடுப்பானாரு. அவர் தான் இப்ப தெரிச்சு ஓடுறாரு. போன வாரங்க கீழடி பிரச்சனை வந்துச்சு. டிஆர்பி ராஜா தொழில்துறை மந்திரி அவரு ஒரு கார்ட்டூனை போட்டு விட்டாரு. அந்த கார்ட்டூன் என்னன்னா, நாங்க கீழடி எங்கள் தாய்மடின்னு போராடுறோம், நீ மோடி மடி தான் எங்க தகப்ப மடின்னு படுத்திருக்கியான்றத அந்த கார்ட்டூன் பாருங்களேன். இந்த கார்ட்டூனை பார்த்து கதறிய பதறிய எரிச்சல் அடைந்த மூர்க்கம் அடைந்த நம்ம அண்ணன் உதயகுமார் அவர்கள் கடுப்பா பேட்டி கொடுத்தாரு. நீ யாருடா சொல்றதுக்கு? யாரு? மந்திரியை பார்த்து, அமைச்சரை பார்த்து நீ யாருடா சொல்றதுக்கு? உதயகுமார் அண்ணா இவ்வளவு பேசி நான் பார்த்ததில்ல. ஓரளவுக்கு டீசெண்டா பேசக்கூடியவர் அந்த அந்த அமைப்புல, அதாவது அதிமுக கட்சியில நல்லா டீசெண்டா பேசக்கூடிய மனுஷன் தான். என்னன்னு தெரியல, ரொம்ப கடுப்பாயிட்டாரு போல இருக்கு. நீ யாருடா என்ன பேசுறதுக்கு? உனக்கு வயிறு எரியுதா? அதான் போட்டிருக்கியா? தமிழ்நாட்டுக்குள்ள நீ நடக்க முடியாது பாத்துக்க. தமிழ்நாட்டுக்குள்ள உன்னை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்க விட மாட்டேன்னு ஒரு அமைச்சரை சொல்ற தைரியமான ஒரு மகன் இன்னைக்கு என்னடானா துண்டக்கானா துணியக்கானான்னு பத்திரிகையாளர்களை பார்த்து தெரிச்சு ஓடுறாருன்னா என்ன பரிதாப நிலைக்கு போயிருக்காருன்னு பாருங்க. சரிங்களா? இது பரவாயில்லைங்க. கீழடியில் பிரச்சனையில தானே இந்த ஆரம்பிச்சிச்சு. கீழடி தோண்டி எடுத்த பிறகு, பல ஆதாரங்கள் கிடைச்ச பிறகு, வைகை நதி நாகரிகம்ன்ற பேர்ல தான் இந்த ஆய்வை தொடங்குறாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். நம்ம தோழ நான் பார்த்து பேசியிருக்கேன். அவர் தான் இந்த ஆய்வை தொடங்குறாரு. சில ஆதாரங்கள் கிடைக்குது. அதன் அடிப்படையில இந்த பெல்ட்ல தோண்டணும்னா நமக்கு கீழடியில பல முக்கியமான பல வரலாற்று ஆவணங்கள் ஆதாரங்கள் கிடைக்கும் நம்புறாரு. அதன் அடிப்படையில தோன்றாரு, கிடைக்குது. 7-8 குழி தோண்டினோடனே கடுப்பாயிட்டாங்க. ஐயோ என்னடா இது, இவங்க வாடு தோண்டி அப்படியே எல்லா ரகசியத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க போல இருக்கே. நாம வேத நாகரிகம் தான் ஆதி நாகரிகம், தொல் நாகரிகம் சொல்றோம். இது ஆரிய பார்ப்பனர்கள். திடீர்னு பார்த்தா திராவிட நாகரிகம் 6000 ஆண்டுட்டாங்களேயா பழமையானது. நாம அங்க கீழடியில கிடைச்ச கரித்துண்டு கார்பன் அதை எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல கொடுத்து ஆய்வு பண்ண சொன்னோம். அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கீழடி 6000 ஆண்டுக்கு பழமையானதாக இருக்கும், இந்த கரித்துண்டு அதான் சொல்லுதுன்றாங்க. 6000 ஆண்டுக்கு முன்பே நகர நாகரிகத்தை வைத்திருந்தவர்கள் தமிழர்கள், திராவிட இனத்தவர்கள். அதோட பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் இருக்கு, அது இருக்கு, எழுத்தூர் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி அவங்க நாகரிகம் அடைஞ்சிருக்கணும்ன்ற ஒரு அடிப்படை அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட தோண்ட எந்த இடத்துலையும் ஆதாரங்கள் கிடைச்சதே ஒழிய ஒரு இடத்துல கூட கடவுள் சிலைகள் கிடைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நாம் இயற்கை வழிபாட்டை கொண்டவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்க இலக்கியம் அதான் சொல்லுது, நம்ம இயற்கையை தான் கும்பிட்டுருக்கோம். இன்னைக்கு அத்தனை சாமியும் பார்ப்பனைங்க நம்ம மண்டையில கட்டி விட்ட சாமிங்க. இன்னைக்கும் கிராமப்புறத்துல கொண்டாடுறோம் இல்லையா நாட்டார் வழக்கு சாமி, அதுதான் நம்ம ஊர் பக்கம் இருந்த சாமிங்க.
நம்ம ஊர் பக்கம் இருந்த பெருசுங்க, நம்ம தாத்தை பாட்டைங்க, அவங்கள கூட கும்பிட்டு போங்க. இது பூரா பார்ப்பனச்சாமி மண்டையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்து இருந்துக்கங்க. இதைத்தான் நம்ம எடுத்து கேட்குறோம். இவ்வளோ பெரிய நாகரிகத்தை சொன்ன உடனே பட்டுனு மூடு 8 குழி அப்படின்ட்டான். பட்டுனு மூடு 8 குழின்னு சொன்ன உடனே டக்குன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளியூருக்கு மாத்துறாங்க. வேற ஒரு ஸ்ரீராம்னு ஒருத்தர் வர்றாரு, எல்லா குழியும் மூடுறாரு, இங்க எதுவும் கிடைக்கலன்னு அறிக்கை கொடுக்குறாரு, கிளம்புறாரு. அப்ப சு வெங்கடேசன் நின்று போராடினாரு, தேன்மொழின்ற ஒரு லாயர். இந்த 2 பேரும் ஊடகத்துக்கு வெளிச்சத்து கொண்டு வந்து அடிச்சு ஆடுறாங்க. அப்ப முதலமைச்சர் இருந்தது எடப்பாடி. அதுக்கப்புறம் என்ன பார்த்து ஒரு பேப்பர்ல படிச்சீங்க, 27 லட்சம் ஒதுக்குனாரு. இந்த மாஃபா பாண்டியராஜன் இருக்காருல்ல, கூச்சம் இல்லாம 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்காரு, 105 கோடி ஒதுக்குனாங்களாம் இந்த கீழடிக்கு. யோ 55 லட்சம் தாயா ஒதுக்குனீங்க. நான் படிக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். இத்தனை கோடி ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதுன்னு. ஆனா நம்ம நாடு, நம்முடைய பழமை, நம்முடைய தொன்மை, நம்முடைய நாகரிகம், நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற அறிவியல் நுட்பத்தோடு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆதாரங்களோடு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு கூட இவங்க காசு செலவழிக்கிற மாட்டாங்களே. அன்னைக்கு நான் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு 105 கோடின்னு சொல்லியிருக்கு அந்த RSS மாஃபா பாண்டியன். இந்த கீழடி நாகரிகத்தை பாரத நாகரிகம் சொன்ன குரூப் அது. பயங்கர பக்கா சங்கி, மோசமான கொஞ்சம் கூட நேர்மையற்ற ஒரு சங்கியை பார்க்கணும்னா மாஃபா பாண்டியனை பார்த்துக்குங்க. காசுக்காக எதை செய்யும் சங்கி. இந்த மாஃபா பாண்டியன் பாரத பண்பாடு, பாரத நாகரிகம்னு உருட்டி அடி வாங்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு 105 கோடின்னு. ஆனா ஒதுக்குனது வெறும் 55 லட்சம் கீழடிக்கு அப்படின்னு. நீ ஒதுக்குனது 55 லட்சம். அதுக்கப்புறம் தான் இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு கோடிகள்ல ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. கோடிகளை ஒதுக்கி தோண்டுங்க, உலகம் பூரா போய் தேடுங்க, அதுக்கு தனி ஃபண்டு ஒதுக்குறேன்னு ஒதுக்கி அந்த வேலையை நடந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு 100 கோடிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போறது, கடல் ஆய்வு பண்றது, எல்லாத்துக்கும் போங்க, நம்முடைய வழியை அந்த வேற கண்டுபிடிங்க அப்படின்னு ஒதுக்கியிருக்காப்ல. நான் கேட்குறேன், நீ ஒதுக்கலை, ஒன்றும் பண்ணல, சரி பரவாயில்ல. அந்த நேரத்தில் ஒன்றிய அரசு காசு கொடுக்கல, 55 லட்சம் ஒதுக்குனது பெரிய விஷயம், அதையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனா இம்புட்டாட்டம் ஆடக்கூடாது சாமி. அதுக்காக சரி என்ன பிரச்சனைனா, இது இல்ல பிரச்சனை. இந்த பிரச்சனையில ஒரு பொய்ய சொல்லிவிட்டு டிஆர்பி கிட்ட நெஞ்ச காமிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள நீ நடந்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன நம்ம அண்ணாத்தை தான் விட்டா போதும்டான்னு தெரிச்சு ஓடி இருக்காரு. எதுக்கு அப்படின்னா முருகன் மாநாடு என்பது முதல்ல சங்கிகளின் திட்டமிட்ட அரசியல் மாநாடு. முருகன் மாநாடு என்பது தென் மாவட்டங்கள்ல இருக்கிற தேவர் கம்யூனிட்டி, அதாவது முக்குளத்தோரை குறிவைத்து அவர்களை ஓட்டு வங்கியாக மாற்றுகிற ஒரு சில்லறை அரசியல் தனம். தென் மாவட்டத்தில் நடந்த இந்த முருகன் மாநாடு ஒரு பிளவுவாதத்தை இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக ஒரு சண்டையை மூட்டி ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக கால் பதிக்க முயற்சிக்கிற ஒரு அரசியல். இதை புரியாம பட்டு வேட்டி கட்டி இந்த கூட்டம் போய் மேலே உட்காந்துச்சான். சரி எனக்கோ தொலைஞ்சு இருங்க, நம்ம அண்ணன் உதயகுமார், அண்ணன் செல்லூர்ராஜ் எல்லாம் போய் மேலே உட்காந்துருந்துச்சிங்க, 4-5 பேர் கூட இருந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் போய் மேலே உட்காந்தீங்கல்ல, உங்கள் முன்னாடி தானே போட்டிருக்காங்க அப்படி ஒரு வீடியோ. பகுத்தறிவு தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி, பேரறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்தி, அவ்வளோ பேரை கேவலப்படுத்தி இந்த சமூகத்தை அவங்கெல்லாம் கேடுகட்டதாக மாற்றிட்டாங்க. ஆன்மீக சமூகத்தை நாத்திக சமூகமாக மாற்றிட்டாங்க. அவங்க இந்த சமூகத்தை வளர்ச்சிக்கு எதிராக நின்றவர்கள், இந்துக்களுக்காக நாங்கள் தான் நின்னோம் அப்படின்னு என்ன நடி அடிச்சா. நீங்கள் நேர்மையானவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், உடனே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், முகத்தையாவது சுரிச்சிருக்கணும், நான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை உடனே போய் எந்திரிச்சு இதெல்லாம் போடக்கூடாது, எங்களை கூப்பிட்டுருக்கீங்கல்ல, அப்புறம் நாளைக்கு எங்கள் மரியாதை என்ன ஆகுறது. உண்மையை தெரிஞ்சுக்கங்க அதிமுக தொண்டர்களை, உங்களை ஒழிச்சு கட்டுறதா அவனுடைய முதல் அஜெண்டாவே. உங்களை ஒழிச்சுட்டு உங்கள் இடத்துல ரீப்ளேஸ் ஆகணும், அவன் வந்து உட்காரணும், அதுதான் அவனுடைய அஜெண்டாவே. இது அதிகார வெறி கொண்ட உங்க தலைவர்களுக்கு தெரியாது, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. ஒருபோதும் பாஜகவை அண்ட விடாதீங்க. யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும், பாஜக அண்டக்கூடாது, அதை மட்டும் நம்ம தெளிவா இருந்துக்கணும். மக்கா இதுல என்னன்னா, இதை கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. என்னங்க இப்படி ஆயிப்போச்சு, இப்படி கேள்வி கேட்கிறாங்களே என்னங்க அப்படின்னா, பதில் சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீடியோவால், ஒரு கட்டுரையால், ஒரு கார்ட்டூனால் பெரியாரிய சித்தாந்தத்தை, திராவிட சித்தாந்தத்தை அழித்து விட முடியுமா? இதுவா பதில்? நீ ஏன் உட்காந்து வேடிக்கை பார்த்தன்னு கேட்டு கேள்விக்கு இதுவா பதில்? திராவிட சித்தாந்தத்தை இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு, இன்னும் 200 ஆண்டுகளுக்கு வந்து சங்கிகள் மோதி பார்த்தாலும் நிற்கும், நிலச்சி நிற்கும். எந்த சித்தாந்தமும் மக்களை புரிந்து கொண்டு களத்தில் எது உயிர்ப்போட இருக்கோ அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் அதுக்கு எப்பயும் பிரச்சனை வராது. அது இல்லைங்க கேள்வி. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஏன் எதுக்கலை? ஒரு திராவிட இயக்கம் ஏன் வேடிக்கை பார்க்குது?
அது உங்க கொடியில அண்ணா படம் இருக்கே அப்படின்றத இங்க பிரச்சனை. இதைத்தான் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. சந்திச்சா நீங்க நேர்மையானவராக பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருப்பீங்க, பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. ஆனா நீங்க நேர்மையா இல்ல, பயந்துருக்கீங்க. உங்களை எடப்பாடியார் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அண்ணன் பயந்துகிட்டு என்ன சொல்லிட்டு போறாரு, நீங்கள் நேர்மையான பத்திரிகையாளர்களாக இருந்தால், நடுநிலை பத்திரிகையாளராக இருந்தா என்ன போக விடுங்க. ஏன்னா இப்படி பயந்துட்டீங்க, ஒரே அடிக்கு இப்படியா ஓடுவீங்க? டிஆர்பி ராஜாவை அடிச்சு ஓட விடுவீன்னு சொன்ன நீங்களா இப்படி ஓடுனீங்க? கூட்டணி பத்தி தயவு செய்து நீங்க நடுநிலையான பத்திரிகையாளர் என்னை விடுங்க. உங்க கைய வச்ச உங்க கண்ணை குத்திட்டாங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. இவர் ஒண்ணுமே பதில் சொல்லங்க. இன்னொரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஏங்க உங்க கொடியில இருக்கிற அண்ணாவை தூக்கிட்டு அமித்ஷாவை போடுங்க, டிஎம்கே கடுமையா விமர்சனம் பண்றாங்க, கனிமொழி கடுமையா உங்களுடைய கூட்டணி குறித்து கேட்கிறாங்க, நீங்க என்னங்க போய் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருச்சி ஓடுறாருங்க. நாங்க தான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம்ல, நாங்க தான் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன இப்ப கேக்குறீங்க? நீங்க எது கேக்குறீங்க? நீங்க எது கேக்குறீங்க? உங்களை யார் கேட்க சொன்னா? உங்களை யார் கேட்க சொன்னா? எப்படி ஆயிட்டாரு பாருங்க. புயல் வரும், விடிய விடிய பேசுவோம். அமித்ஷாவுடைய புகைப்படத்தை வைங்க சொல்லியாச்சு, விமர்சிக்கிறாங்க. நான் சொல்லியாச்சு. உங்க நோக்கம் அவங்க சொல்ல யார் இந்த கேள்வி கேட்க, அவங்க சொல்லக்கூடிய கருத்து உங்களை யார் இந்த கேள்வி கேட்க சொல்லுங்க. உங்களை யார் இந்த கேள்வி கேட்க? நான் சொல்லியாச்சு. விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன புயல் வரும் அப்போ உட்காந்து விடிய விடிய பேசுவோம் அப்படின்னு கூச்சமே இல்லாம பதில் சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம அண்ணன் உதயகுமார். பதில் சொல்லிட்டு போகல, தெரிச்சு ஓடினாரு பாருங்களேன். பாத்தீங்கல்ல, நம்ம அண்ணன் தெரிச்சு ஓடி இருக்காருங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நாம ஒரு கூட்டணி வைக்கிறோம்னா குறைந்தபட்ச கொள்கை கூட்டணி இருக்கணும். குறைந்தபட்சம் கொள்கையில 2 எதிர்முனையில இருக்கிற ஒரு கட்சி கூட்டணி வச்சுச்சுன்னா அந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி தான். தெளிவா இருப்போம். இன்னொரு விஷயம், ஒரு கூட்டணியில இருக்கிற நீங்க ஒரு பதில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலான இடத்துல உங்களை நகர்த்துறாங்கன்னா உங்களை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்லணும்னா, உங்களை டாமினேட் பண்ணி உங்களை கீழே உட்கார வச்சு முடிவெடுக்கிற இடத்துல வேற ஒரு தேசிய கட்சி ஒன்று வந்து உட்காருதுன்னா நீங்க கவனமா இருக்கணும், உங்களை முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இப்பயும் அதிமுக மேல இருக்கிற அக்கறையில தான் நான் சொல்றேன். உனக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை நீங்க கேட்கக்கூடும். எதிர்கட்சியா இன்னொரு திராவிட கட்சி இருக்கட்டுமேனு தான். இல்லைன்னா அந்த இடத்த ஈஸியா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு பாஜக காரன் எப்படியாவது உள்ள நுழைவானே, அவனை அடிக்கணுமே அப்படின்னு தான் நாங்கள் உங்க மேல கொஞ்சோன்னு நம்பிக்கை வச்சோம். அதையும் முடிச்சிட்டீங்க. கடைசியில் எங்க வந்து நின்றுருக்கீங்க? பத்திரிகையாளர்கள் பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடுற ஒரு இடத்துல வந்து நிக்கிறீங்க. ரொம்ப பரிதாபம் மிஸ்டர் உதயகுமார்.